கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கற்ற நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தலே இந்த அருமையான கற்ற நாளே யாவர் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மை சொல்வதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். தன்மையான வேளையில் நம் தேவனுக்கு மகிமையாக தொழுகையை துவப்பணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 7வது பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி என்ற பாடலை பாடுவோம். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவீர். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவீர். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவீர். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவே விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவே விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவீர். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் செப செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் நாங்கள் ஒன்று கூடி உதவியத வசனத்தை தியானிக்கத்தக்க வாய்ப்பினை தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை நீ செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்திருக்கிற எங்கள் ஆவி ஆஸ்வதியும் கேட்கிற வேத வசனங்கள் நாங்கள் கருத்தாய் கேட்டு அதில் நடக்குவது நிச்சயம். இயேசுவை நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்தமைக்காக உண்மையிலே நாம் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். பரலோகத்தின் தேவன் நம்மை எவ்வளவு அன்பு காட்டுகிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது. அவருடைய அன்புக்கு இவ்வளவுதான் நீளம், இவ்வளவுதான் அகலம், இவ்வளவுதான் உயரம் என்று இல்லை. அந்த அளவுக்கு அதிகமாக அன்பு நம்மில் பாராட்டுகிறார். அது மாத்திரமில்லை, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நீங்களும் நானும்
எந்த விதத்திலும் துவண்டு போய்விடக்கூடாது, தொய்ந்து போய்விடக்கூடாது என்பதை தேவன் விரும்பி நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பேதுருவின் மூலமாக தர்மியான வேளையிலே இந்த ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், பேதுரு எழுதிய நிருபம் ஒரு குறிப்பிட்ட சபையாருக்காக அல்ல, அது பொதுவான நிருபம். கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையார் அனைவருக்குமாக அவர் எழுதுகின்றார். அதை அந்த நாளில் இஸ்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், நாம் இந்த வேளையிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையில் வசனங்களை இஸ்லாம் நான் வாசி கேட்போம். பாருங்கள், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உறுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்களாம். பரலோகத்தின் தேவன் நம் உயர்த்தக்கூடியவராயிருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவித்திலே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய கிருபையை நமக்கு தரக்கூடியவராயிருக்கிறார். ஆகவேதான் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவருடைய பலத்த கை என்பது அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய வசனங்களுக்கு நாம் எப்பொழுதும் அடங்கி நடக்க வேண்டுமா? நீங்களும் நானும் தேவன் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே பரலோகத்தின் தேவன் இந்த சட்ட புத்தகத்தை, இந்த வேதாகமத்தை பரிசுத்தாக ஏவப்பட்டு நமக்கு என்ன செய்கிறார்? 40 பேர் மூலமாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். 40 பேர் சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை நினைத்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அந்த 40 பேரில் ஒருவர் தான் பேதுரு. புதிய ஏற்பாட்டிலே பேதுரு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற அனைத்து மக்களும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவிக்கும்படியாக இந்த அருமையான வசனங்களை நமக்கு தருகிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்குங்கள். அவர் பலத்த கைக்கு நம்ம நிச்சயமாக அடங்கிக்க வேண்டும். அவருடைய பலத்த கரம் என்பது தேவ வசனம்தான், தேவ வார்த்தை தான். பாருங்கள், பரிசுத்த பவுல் கூட கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பதாக பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், அவரால் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கிறிஸ்துவுக்குள் வந்ததை அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், வாசிக்கலாம். பவுல் பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பார்வையில் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்களாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. பவுல் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பு யூத மார்க்கத்தில் இருந்தார். யூத மார்க்கத்திலே சவுலாக இருந்தார். அந்த யூத மார்க்கத்திலே சவுல் என்ற பெயரிலே அவர் அந்த யூத மார்க்கத்திலே பரிசேயராக மற்றவர்களுக்கு யூத மார்க்கத்தை குறித்து போதிக்கக்கூடிய அந்த தகுதி பெற்றவராக ஒரு பெரிய உயர்ந்த நிலைமையில் இருந்தார். அப்படிப்பட்ட சவுல் இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிற்பாடு நாம் எப்படியாக மரித்தொழுந்து உயிரோடு எழ வேண்டும், அதுக்கு தகுதி பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் கிறிஸ்துவுக்கு வந்தார். கிறிஸ்துவுக்கு வந்தது மாத்திரமில்லை. பாருங்கள், அவர் சொல்லும்போது அடுத்த வசனத்திலே 11 வசனத்திலே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் யூத மார்க்கத்திலே வாழ்ந்த பொழுது, அவர் யூத மார்க்கத்திலே பரிசேயராக இருந்த பொழுது அவர் பெரிய செல்வந்தராக ஒரு பெரிய ஐஸ்வர்யனா வாழ்ந்தார். அப்படிப்பட்டவர் எல்லாவற்றை விட்டு அதை நஷ்டமென்று விட்டு கிறிஸ்துவுக்களாக தன்னை ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறார். அது மாத்திரம் சொல்லுவது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேய்னவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்தேசுவினால் நான் எதற்காக பிரிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேனாம். இது ஒரு லக்கு. நான் எப்படியாவது தேறினவனாக இருக்க வேண்டும், எப்படியாவது தேவன் உயர்த்தப்பட வேண்டும், அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஜீவிக்கிறதை பெற்று அதுதான் லக்கு என்பதை அறிந்து அவர் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி
அவருடைய பலத்த கைகளை செய்தார், அடங்கியிருந்தார் பாருங்கள். அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருக்க வேண்டும். அதைத்தான் பேச்சின் மூலமாக அருமையான ஆலோசனையாக இந்த இடத்தில் நாம் என்ன வாசிக்க கேட்கிறோம். அவன் உயர்த்துவார், அவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருடைய பலத்த கைகள், அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் பவுலை போல நாம் அடங்கி ஜீவிக்க விளக்கை நோக்கி தொடர வேண்டும். எல்லாவற்றை அறிந்து விட்டேன், நடந்தாயிற்று இல்லாமல் நாம் தொடர்ந்து கிறிஸ்துக்களாக நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பாருங்கள், பேதுரு சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்களாம். தேவனும் விசாரிக்கிறார். சங்கீதக்கார தாவீது 103ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்தார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எவ்வளவு நேசி அதை காட்டிலும் அதிகமாக தேவனும் நேசிப்பார். நாம் விசாரிக்கிறார். நாம் யார், நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை என்ன, நம் நிலைமை என்ன என்பதை அவர் விசாரிக்கிறபடியால் நம்ம நினைச்சுக்கூடாதாம். கவலையே படக்கூடாது. எனக்கு அன்பாந்திலே கவலை என்பது நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறதாம், நாளுக்கு நாள் நொறுக்கக்கூடியதாயிருக்கிறது பாருங்கள். கவலையே படக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எந்த நிலைமையிலும் என்றால் கவலை, அதாவது வல்லுநர்கள், மருத்துவ அறிஞர்கள் சொல்வார்கள், கவலைப்படும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து இரத்தம் தானாக வடியுமாம், தானாக வெளியே வருமாம். அப்படி இதயம் பலவீனமாகும், கஷ்டப்படும். ஆகவே நாம் சரீரத்துக்கு எடுத்துக்கொள்ளாதபடி இருப்பதற்கு நாம் கவலையே படக்கூடாது பாருங்கள். என்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை பார்க்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை அன்பு காட்டுகிறவர். ஆகவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்வது பாருங்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம் பாருங்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தர் அல்லவா? கவலைப்படுகிறனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது என் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. எவ்வளவு அருமையான ஆலோசனை பாருங்கள். சபை உருவாவதற்கு முன்பதாக சபை மக்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும், கவலைப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கூறிய அந்த அவருடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆலோசனை பாருங்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உடைக்காக உணவுக்காக கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளை தேவன் பிழைப்புகிறாரே. சாதாரண பறவைகளுக்கு பருவத்து தேவன் பிழைப்பிட்டு பொழுது நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவைகளை காட்டில் மேலான அல்லவா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள்.
அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் கலர் கலராக பூக்கிறது. அந்த புஷ்பங்களைப் போல சாலமோன் முதலாக என்ன செய்யலை, உடை அணிதலில் சொல்லி வேதவசத்தில் ஆண்டவர் கூறுகிறார். அவருமாலே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த கவலை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேர்கிறார்கள். அஞ்ஞானிகள் என்றால் புறஜாதிகள், தேவன் மேல் அன்பு வைக்காதவர்கள், தேவன் நேசிக்காதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், கர்த்தர் சபையில் அங்கமாக இல்லாதவர்கள். ஒருவேளை இவைகளுக்காக கவலைப்படலாம். ஆகவே நாம் கவலைப்பட அவசியமில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். இதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது. எந்த நிலைமையிலும் சோர்ந்து போகாமல் இன்றைக்கு கர்த்தரினாலாம் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு செல்ல வேண்டும், கர்த்தரை கேட்க வேண்டும், அவர் நீதியை தேட வேண்டும் என்ற அந்த விசுவாசம், அதுதான் நம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது. அதைத்தான் பேதுரு மூலமாக தேவன் கூறுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார்கள். ஆகவே நாம் கவலையே படக்கூடாது. அது மாத்திரமில்லை, பேதுரு கூறும் பொழுது அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். தெளிந்த புத்திராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவைகளை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெச்சிக்கிற சிங்கம் போலே சுற்றி திராமறிமாறே. தெளிந்த புத்திராயிருக்க வேண்டுமாம். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கும் வேளையிலே, தேவனுடைய மக்களாக இருக்கிற வேளையிலே, இந்த வாழ்க்கையில் தெளிந்த புத்தி, எந்த தடுமாற்றமோ, எந்த ஒரு கவலையோ, எந்த துக்கமோ, எந்த ஒரு ஐயப்பாடோ நமக்கு கூட தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நேசிக்கிறவர்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள். ஆகவே தேவன் நம்மை நேசிப்பார், தேவன் நம்மை கவனிப்பார் என்று சொல்லி நாம் தெளிவுள்ள மக்களாகி தைரியமாக அடுத்த விழித்திருங்கள். விழித்து நாம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் எதிராளியாகி பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போலே எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திராமறிவாளே. நடிக்க நான் சொல்வது ஒன்று, ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுவதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி வேலை என்ன? வேட்டையாடுவது என்றால் ஒவ்வொரு குருவிகளை பார்த்து அவைகளை சுட்டு கொன்று தன் பையிலே போடுகிற வேலை. அவன் கையில் ஒரு வேலை உண்டி வில்லோ அல்லது கையில் ஒரு துப்பாக்கி வைத்திருக்கலாம். அவன் போய் பார்க்கும் பொழுது, அவன் தேடும் பொழுது, எந்த மரத்திலே எந்த குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பார்ப்பான். ஏற்கனவே அவன் சுட்டு தன் பையிலே போட்டிருக்கிற அந்த செத்த குருவியை குறித்து கவலைப்பட மாட்டான். அதே போல பிசாசானவன் அவனுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட மாட்டான். யார் யாரெல்லாம் அவனை விட்டு விலகி தேவன் மீது அன்பு காட்டுகிறாளோ, தேவன் நேசிக்கிறார், அவர்கள் மேல்தான் அவன் கண். ஆகவே அப்படிப்பட்ட பிசாசுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த பிசாசு நினைச்சுக்கிறான், கெச்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ஆகவே யாக்கோப்பு கூறார் பாருங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் திருப்பம் பாருங்கள், 7ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவானாம். அன்பாது நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்திருப்பது 3 பேருக்கு தெரியும். முதலாவது நமக்கு தெரியும், நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். அடுத்தது பிசாசுக்கு தெரியும். நாம் உள்ளத்தில் நினைப்பது தேவனுக்கு சாதகமாக, தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் பிசாசு கிட்டவே வரமாட்டான். நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருந்தால் அது பிசாசுக்கு சாதகமாகும். பிசாசு ஈஸியாக நம்மை பெற்றுக்கொள்வான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்திலே விட்டு அவர்களை பார்த்து, இந்த மரத்தில், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் பறித்து சாப்பிடலாம், ஆனால் ஒரு மரத்தை சுற்றி காட்டி, அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாவாயிரு சொன்னார். இது ஆதாமுக்கு தெரியும். தேவன் சொன்ன வார்த்தை அந்த மனதிலே இருந்து உறுதியாக பற்றி கொண்டார். ஆகவே தேவனோடு அந்த மனது இருந்தது. ஆகவே பிசாசு கிட்ட வரவில்லை. ஆனால் ஏவாளோ தேவன் சொன்ன வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டு அதில் நடக்காமல் ஐயப்பாடோடு சந்தேகத்தோடு, ஏன் அந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது,
அந்த கனியை புசித்தால் என்ன என்று சொல்லி அந்த மரத்தை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தான். இது பிசாசுக்கு ஈஸியாக இருந்தது, அது வாய்ப்பாக இருந்தது. ஆகவே ஏவாளை வஞ்சித்தார். ஏவாளோடு பிசாசு சர்ப்பத்தின் வேஷத்திலே அந்த மரத்திலிருந்து பேசுகிறான் பாருங்கள். ஏவாள் ஏவாள் என்று கூப்பிடும் பொழுது இவளுக்கு ஆச்சரியம், எங்கடா யாரோ என்று சொல்லி மரத்தில் அண்ணாந்து பார்த்தால் அங்கு சர்ப்பம் அவரோடு பிசாசு பேசுகிறான். உடனே அந்த மரத்தின் கனியை யாராவது புசிக்க வேண்டும் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். தேவன் சொன்னார், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் தேவன் சொன்னார்னு சொல்லி ஏவாள் பிசாசுன்னு சொன்ன பொழுது அந்த பிசாசு சர்ப்பம் சொன்னதில்லை, நீ சாக மாட்டாய், நீ சாப்பிட்டு பாரு சொன்ன பொழுது அந்த கனியை பறித்து அவர் சாப்பிட்டால் சாகவில்லை. ஆமரிமாகவே தேவன் சொன்னதை கேட்காமல் அவருடைய மனது பிசாசு பக்கம் இருந்தனால் பிசாசு ஈஸியாக ஏவாள் ஏமாற்றி விட்டார். அதை சாப்பிட்டு அவளும் சாப்பிட்டு தன் கணவனுக்கு கொடுத்து தன் கணவனையும் சாப்பிட வைத்தார். பாருங்கள், ஏவாளுக்கு அங்கு கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை உண்டானது பிசாசுக்கு கீழ்ப்படாகவே தான். பரிசுத்த பவுல் கொரிந்து நாட்டு சபையாருக்கு எழுதுவதை சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் திருப்பும் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் எவ்வாறு வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறார். அமரிமாளே, இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பை பெற்ற மக்களாக இருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது நம்மை பார்த்து ஒரு கன்னிகை கோப்பாக சொல்கிறான். சபை என்பது ஒரு கன்னிகை கோப்பானது, ஒரு மனவாட்டி. அந்த மனவாட்டின் பிள்ளைகள் தான் நாம். அந்த மனவாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய மனவாளனுக்கு உரியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆக நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் சட்டத்தின்படி கிறிஸ்துவாக ஜீவிக்கிறோம். ஆகவே நினைச்சுக்கிடாதான் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல நாம் வஞ்சிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் தெளிந்த புத்தலாயிருங்கள், நீங்கள் விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போலே அவன் பகைத்து இடிச்சுட்டாகவே தான் மாறி நம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தார். அவருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் நெருங்கி ஜீவித்தார். பிசாசு செய்ய மாட்டான். கிட்டவர் நாகவே யாக்கோபு சொன்னார், நீங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அப்பொழுது என்ன செய்வான்? பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். ஆமரிமாறே, நீங்கள் நானும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிக்க வேண்டும். அடுத்ததாக பேதில் கூறும்பொழுது பாருங்கள், 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உங்கள் சகோதரத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கலாம். விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டுமா? விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால்தான் விசுவாசி ஜெயிக்க முடியும். அப்போ நம்மை விட்டு விலகி போவான். விசுவாசத்தில் எப்படி உறுதியாக இருப்பது? பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள். எபேசு 6ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளலாம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது அவருடைய வசனங்கள் தான், அவருடைய வார்த்தைகளாம். தேவன் நீங்களும் நானும் அவர் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட புத்தகமான வேதாகமத்தை, இந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நம் உள்ளத்திலே கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டும். நம் தேவனுக்கு பயந்த மக்கள் இருக்கு. அதைத்தான் பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், அவருடைய பலத்த கைக்கு அடங்கிருங்க. அது மாத்திரம் பாருங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் தான்.
நம்முடைய இரத்தத்தோடும் நம்முடைய மாம்சமே நமக்கு போராட்டத்தை உருவாக்கும். கர்த்தருடைய காரியத்திலே இன்றைக்கு நாம் தொழுகி செல்ல வேண்டும். தேவராஜ்யத்திற்கு நாம் சத்திய வசனத்தை கேட்க, நீதியை கேட்க அங்கு போக வேண்டும் என்று இருக்கிற வேளையிலே நம்முடைய மாம்சம் நமக்கு போராட்டத்தை உருவாக்கும். அப்பொழுதுதான் நமக்கு உடல் சோர்வுகள், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்படும். இதெல்லாம் தாண்டி நம்ம சென்றுமாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். மாம்சத்தோடு மாத்திரமல்ல, இரத்தத்தோடு நம்முடன் பிறப்புகள், சொந்த பந்தங்களோடு என்ன போராட்டம் உண்டு. அது மாத்திரமில்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் பொல்லாத ஆறுகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். நான் வேறு சில இடத்திலே கூட நமக்கு போராட்டம் உண்டு. கத்து நாளில் தான் வேலை வைப்பார்கள். அன்றைய நாளில் கத்து ஆராதனை செல்ல முடியாது, தேவனை தொழுத முடியாது. இது ஒரு போராட்டம் தானே. இதெல்லாம் தாண்டி நாம் தேவனை தொழுது கொள்வது என்பது ஒரு பெரிய போராட்டம் தான். இதற்கெல்லாம் என்ன செய்யணும் பாருங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தின் செய்து முடித்தலாய் நிற்கவும், திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கலாம். இது எல்லாம் தாங்க வேண்டும் என்றால் அவர் சர்வாயுத வர்க்கம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது. ஆகவே பேதின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அறிவுரை நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். இதை மனதிலே வைத்து நம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உயர்த்தப்பட முடியும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க முடியும் பாருங்கள். அது மாத்திரமில்லை, பேது சொல்வது கடைசியாக இந்த 10வது வசனத்தை வாசிப்பது பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாதரவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அமையுமாகலே. நாம் பாடுகள் அனுபவித்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுக்கு பிரியமாக அவருடைய பலத்த கைக்கு அடங்கியிருந்தார். நம்ம என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவருக்கு நிலைநிற்க செய்வார். ஆகவே இதை அறிந்து புரிந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். தேவனை உயர்த்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் நிச்சயவராக தேவன் தாம் இந்த வசனத்தையும் கேட்ட நம் அனைவரும் ஆசைப்பதி கேட்ட நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, சகல ஊற்றுகளுக்கும் நன்மையான ஈவுகளுக்கும் காரணமானவரே, இந்த நாளும் முன்னிப்பில்லாக நாங்கள் உண்டு கூடி உமது வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க நீங்கள் எங்களுக்கு தந்த தயவிற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். நாங்களும் கூட உமது பலத்த கைக்கு இருந்து நாங்களும் உயரத்தக்கதாக நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜீவிக்குது நிச்சயம் தொடர்ந்து காத்துக்களை பலப்படுத்தும். எங்கள் பாவ குற்றங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.